தெய்வீக மாதமான பங்குனி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது பங்குனி உத்திர பெருவிழாவாகுங்க. இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபட்டு அவருடைய அருளை பெறுவதற்காக ஏராளமான பக்தர்கள் விரதம் இருந்து வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில முருக பக்தர்கள் பங்குனி உத்திரத்திற்காக 48, 21, 7 நாட்கள் என விரதத்தை கடைபிடிப்பதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. அப்படி பங்குனி உத்திர விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு கடைபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது இந்த பங்குனி உத்திர விரதமாகுங்க. பங்குனி உத்திர நாளில் நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம்னா திருமண தடைகளானது விலகிவிடும், வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றமானது இருக்குங்க. நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த தடைகள், துன்பங்கள், பாவங்கள், பிரச்சனைகள், வறுமை நிலையானது நீங்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. முருகப்பெருமானுடைய அருளால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளானது அதிகரிக்க தொடங்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் ஏராளமான பக்தர்கள் விரதம் கடைபிடிப்பதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. அப்படி பங்குனி உத்திர விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய சில விதிமுறைகள் இருக்குதுங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பங்குனி உத்திர நாளில் நம்ம சாப்பிடாமல் பட்டினியாக இருந்தோம்னா அது விரதம் அப்படின்னுலாம் ஆகிறாதுங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அது தவறான செயலும் கூட. உணவை தவிர்த்து பட்டினியாக இருப்பது அப்படிங்கிறது விரதத்தினுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் பட்டினியாக இருப்பது மட்டும் விரதம் கிடையாதுங்க. அதே போல் எல்லா நாட்களிலுமே எல்லா நேரத்திலுமே அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய மனதை முருகப்பெருமானிடம் நம்ம செலுத்துவது தான் உண்மையான விரதமாகுங்க. அன்று ஒரு நாளாவது மற்ற விஷயங்களில் நம்முடைய மனதை அலைப்பாய விடாமல் முருகப்பெருமான முழுமனதோடு நினைத்து முருகப்பெருமானுடைய திருநாமங்களை அன்றைய நாளில் நம்ம சொல்லி வழிபட வேணுங்க. பங்குனி உத்திர நாளில் விரதம் இருக்கக்கூடியவங்க 3 வேளையும் உணவை தவிர்த்து கொள்வது ரொம்பவே சிறப்பான விஷயமாகுங்க. அப்படி முடியாதவங்க ஒரு வேளை மட்டுமாவது உணவை தவிர்த்து கொள்ள வேணும். அதுவும் முடியாதவங்க சமைக்காத உணவுகளை, அதாவது காய்கறிகள், பழங்கள் போன்றவற்றை சாப்பிட்டு கூட உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாங்க. பங்குனி உத்திர நாளில் நம்ம சாப்பிட வேண்டிய 3 வேளை உணவையும் மற்றவர்களுக்கு தானமாக கொடுப்பது நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. மேலுமே பங்குனி உத்திர விரதம் இருக்கக்கூடிய பக்தர்களில் சில பேர் கோவிலுக்கு சென்று மட்டும் வழிபாடு செய்வாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் மட்டும் வழிபாடு செய்வாங்க. ஆனால் இந்த 2மே தவிர்க்க வேணுங்க. பங்குனி உத்திர நாளில் விரதம் இருக்கக்கூடியவங்க கோவிலுக்கு சென்று வழிபட வேணுங்க. வீட்டிலையும் வந்து வழிபடுவது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த 2 விதமான வழிபாடுகளுமே பங்குனி உத்திர நாளில் நம்ம கண்டிப்பாக செய்ய வேணுங்க. இறைவனுக்கு பூஜை செய்து நம்ம அன்றைய நாளில் வழிபடுவது ரொம்பவே சிறப்பாகும். அதே போல் இறைவனுடைய நாமங்களை நம்ம உச்சரித்தபடி இருப்பது ரொம்பவே முக்கியமான ஒன்றாகுங்க. முருகப்பெருமானுக்கு அன்றைய நாளில் செவ்வரளி மலர்களால் அலங்காரம் செய்ய வேணுங்க. அதே போல் பால், பழம், தேன், தினைமாவு இல்லைன்னா ஏதாவது இனிப்பு வகைகளை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. முடியாதவங்க வெற்றிலை பாக்கு வைத்து கூட வழிபாடு செய்யலாங்க. வாழைப்பழத்தை வைத்தும் வழிபாடு செய்யலாங்க. பங்குனி உத்திர நாளில் கந்த சஷ்டி கவச பாடலை பாராயணம் செய்வது சிறப்பான பலன்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்குங்க. பங்குனி உத்திர விரதம் இருக்கக்கூடியவங்க யாரிடமும் அன்றைய நாளில் கோபப்படக்கூடாதுங்க. தீய சொற்களை பேசக்கூடாது. சுற்றி இருக்கக்கூடிய அனைவரிடமே நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து அன்பாக நடந்து கொள்ள வேணுங்க. பங்குனி உத்திர நாளில் முருகப்பெருமானை மட்டும் இல்லாமல் சிவன், பார்வதி, ராமர், சீதை, ஆண்டாள், ரங்கநாதர் போன்ற தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாளாகவும் சொல்லப்படுது. அன்றைய நாளில் இந்த தெய்வங்களுடைய படங்களை வைத்து வழிபாடு செய்வது நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு பங்குனி உத்திர விழாவானது கொண்டாடப்பட இருக்குது. இந்த நாளில் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளுக்கு சென்று வழிபட்டுட்டு வருவது சிறப்பானதாகுங்க.
அது மட்டும் இல்லாமல் பல கோவில்களில் முருகன் உட்பட பல தெய்வங்களும் நடைபெறக்கூடிய திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு தெய்வீக அருளை நம்ம பெற வேணுங்க. பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நாளாக மாறியதற்கு புராணங்களில் ஒரு கதையும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பங்குனி மாதத்தில் தான் அசுரர்களுடைய கொட்டத்தை அடக்க முருகப்பெருமான் தன்னுடைய தாய் தந்தையரை வணங்கிவிட்டு பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. குதிரைகள் பூட்டிய தேரில் முருகப்பெருமானுக்கு வாயு பகவான் சாரதியாக இருந்திருக்கிறாரு. முருகப்பெருமானுடைய படைகள் அணிவகுத்து சென்றபோது வழியில் ஒரு சின்ன மலையானது முருகப்பெருமானுடைய படைகளை வழிமறிச்சிச்சாங்க. அந்த மலையானது பெரிசாக வளர ஆரம்பித்திருக்குது. அதை பார்த்ததும் முருகப்பெருமானுடைய படைகள் காரணம் தெரியாமல் திகைத்து நின்றுக்குதுங்க. அப்பொழுது அங்கிருந்த நாரதர் அந்த மலையை பற்றி முருகனிடம் விரிவாக சொல்லியிருக்கிறாரு. இந்த மலை கிரவுஞ்சன் என்ற அசுரனாக இருந்து எல்லோருக்கும் இந்த அசுரன் பார்த்திங்கன்னா தீமைகளை செஞ்சுட்டு வந்ததாக சொல்லியிருக்கிறாருங்க. அகத்திய முனிவருடைய சாபத்தால் அசையாமல் மலையாக நின்றதாகவும் இருந்த இடத்துல இருந்து கொண்டே தன்னை கடந்து செல்பவர்களை ஏமாற்றி தொல்லை கொண்டு இருப்பதாகவும் முருகப்பெருமானிடம் நாரதர் சொல்லியிருக்கிறாரு. மேலுமே இந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாயாபுரி பட்டினம் என்னும் ஊரில் சூரபத்மனின் தம்பியும் யானை முகம் கொண்டவனுமான தாரகாசுரனும் ஆட்சி செய்து கொண்டு தேவர்களுக்கு அதிகமாக துன்பத்தை கொடுத்ததாக முருகப்பெருமானிடம் நாரதர் சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்ட முருகப்பெருமான் தன்னுடைய படை தளபதியான வீரபாகுவிடம் படையினுடைய பாதியை அழைத்து கொண்டு தாரகாசுரனை அழித்துட்டு வருமாறு கட்டளையிட்டிருக்கிறாரு. முருகப்பெருமானுடைய கட்டளையின்படி வீரபாகுவின் தலைமையில் முருகப்பெருமானுடைய படைகள் மாயாபுரி பட்டினத்திற்குள்ளே வந்ததாமாங்க. இதை தெரிந்து கொண்ட தாரகாசுரனும் தன்னுடைய பெரும் படையோடு முருகப்பெருமானுடைய படைகளை எதிர்த்து போரிட வந்திருக்கிறாங்க. இவர்கள் இருவருக்கு இடையில கடுமையான போரானது நடைபெற்றிருக்குதுங்க. இரு பக்கத்திலிருந்து வீரர்களுடைய இழப்பானது அதிகரிச்சிருக்குது. போர்க்களத்தில் நின்று யுத்தம் செய்த தாரகாசுரன் முருகப்படையினர் வீரனான வீரகேசரிய கதாயுகத்தான் மார்பில் அடித்து சாய்த்திருக்கிறாரு. இதை பார்த்த வீரபாகு கோபப்பட்டு தாரகாசுரனை கடுமையாக தாக்கியிருக்கிறாரு. இதனால் கோபம் அடைந்த தாரகாசுரன் திரிசூலத்தால் வீரபாகுவின் மார்பில் குத்தி சாய்ச்சிருக்கிறான். கீழே விழுந்த வீரபாகு மூச்சு பேச்சு இல்லாமல் விழுந்திருக்கிறாரு. இதை பார்த்த தாரகாசுரன் கேலியாக சிரிச்சிருக்கிறாரு. உடனே அங்கிருந்த முருகனுடைய படைகள் 4 புறமுமே சிதறி ஓடிவிட்டதாக சொல்லப்படுதுங்க. அப்பொழுது மயக்கத்தில் இருந்து எழுந்த வீரபாகு மீண்டும் கடுமையாக தாக்கியிருக்கிறாரு. எதிர்த்தாக்குதல் நடத்த முடியாமல் தாரகாசூரன் தன்னுடைய மாய வேலைகளின் மூலமாக எலியாகி மாறி கிரவுஞ்ச மலைக்குள்ள புகுந்திருக்கிறாரு. வீரபாகுவும் அவனை தொடர்ந்து மற்ற வீரர்களும் விடாது மலைக்குள்ள நுழைய மலை தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்குதுங்க. தாரகாசூரனின் அசுரப்படைகள் முருகப்பெருமானுடைய படைகளை பெரிய அளவில் தாக்கி அழிச்சிருக்கிறாங்க. இதை நாரதர் மூலமாக தெரிந்து கொண்ட முருகப்பெருமான் நேரடியாக போர்க்களத்திற்கு வந்திருக்கிறாரு. வந்தவரின் வலிமை தெரியாமல் தாரகாசுரன் சிறுவன் என முருகப்பெருமான கிண்டல் செய்து சிரிச்சிருக்கிறாரு. கோபம் அடைந்த முருகப்பெருமான் தாரகாசுரனை கடுமையாக தாக்க ஆரம்பித்திருக்கிறாரு. தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மீண்டும் எலியாக மாறி மலைக்குள்ள நுழைந்து மாய வேலைகளை காட்ட ஆரம்பிச்சிருக்கிறான் தாரகாசுரன். மேலுமே முருகப்பெருமான் தன்னுடைய வேலாயுதத்தை கையில் எடுத்து வீசி எரிஞ்சிருக்கிறாரு. துள்ளி வந்த வேல் மலையை பல கூறுகளாக உடைத்திருக்குதுங்க. மேலுமே தாரகாசுரனை கொன்று இருக்குது. அதற்கு பிறகு முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செஞ்சிருக்கிறாரு. இந்த நாளே பங்குனி உத்திர திருநாளாக கொண்டாடப்படுது. மேலுமே முருகப்பெருமான் தீமைகளை அழித்து திருமண கோலத்தில் இருந்ததுனால இந்த நாள் முருகப்பெருமானுக்குரிய நாளாக சொல்லப்படுதுங்க. பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாளே பங்குனி உத்திர நாளாக கொண்டாடப்படுது. பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த நாளுக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவன் பார்வதி, ராமர் சீதை, ஆண்டாள், ரங்கநாதர், முருகப்பெருமான் தெய்வானை போன்ற தெய்வ திருமணங்கள் நிறைய நடைபெற்ற நாளாக இந்த பங்குனி உத்திர நாளானது சொல்லப்படுது. பங்குனி உத்திரம் என்றாலே அது முருகப்பெருமான விரதம் இருந்து வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான நாளாகுங்க. தெய்வ திருமணங்கள் நிறைய நடைபெற்ற அற்புதமான நாள் என்பதனால இந்த பங்குனி உத்திர விரதத்துக்கு கல்யாண விரதம் என்ற சிறப்பு பெயரும் இருக்குதுங்க. இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம்னா திருமண தடையானது விலகிவிடும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பங்குனி உத்திர விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.